அனைத்து முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள் ஓர் குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முக்கியமாக கடந்த ஒரு 2 வாரமா 1965 and 1971 இண்டோ பாக் போரில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு யுத் சமான் யோஜனா அப்படின்னா அதோட மீனிங்கே என்ன அப்படின்னா, அந்த போரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை ஹானர் பண்றதுக்குள்ள ஒரு காம்ப்ளிமெண்ட் அமௌண்ட் 15 லட்சம் ஒன் டைம் பேமெண்டா கவர்மெண்ட் கொடுக்கறதாகவும், அது சார்ந்து நிறைய பேர் யூடியூபும் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பட்டாளத்திலிருந்து என்னெல்லாம் மெசேஜ் வருதோ அதை யூடியூபா போடுறவங்களும் போட்டிருந்தாங்க. அதையும் நாம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃப்ரம், அதோட அட்ரஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுல ஒரு 3 மெடலோட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த 3 மெடல் அவங்க டிஸ்சார்ஜ் புக்கில் அந்த வார் டைமில் என்ட்ரி பண்ணியிருக்கணும். அவர் பென்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பென்ஷன் வாங்காதவராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி அவரோட ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உள்ள அந்த ஃபுல்லாக உள்ள ஒரு கிரைட்டீரியா அதில் கொடுத்துருக்காங்க. இது சார்ந்து எங்கெல்லாம் டிஃபென்ஸ்ட இன்ஸ்டிடியூஷன் நம்மகிட்ட இருக்கோ அங்கெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். 1-2 இடத்துல மட்டும்தான் எடுத்தாங்க. பாக்கி உள்ள இடத்துல போனே எடுக்கல. அந்த எடுத்த இடத்துலயும் ஒரு அவங்களோட ரிப்ளைல ஒரு கிளாரிட்டி இல்லை. இருந்தாலும் இப்ப வரை நாங்க 3 பேருக்கு அதோட அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். எப்படியும் உடனடியா ரிப்ளை வந்துரும் எதிர்பார்க்கிறோம். இது சார்ந்து, அதாவது 1965 and 71 வாரில் அட்டெண்ட் பண்ணவரோ இல்லை அவருடைய வீரநாரிகளோ இல்லை குடும்பத்தினர் யாராவது இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. 9994232428. கண்டிப்பா இந்த கரஸ்பாண்டன்ஸ் நம்ம செய்வோம், அனுப்புவோம். அது உண்மையா இருந்தாச்சுன்னா கிடைக்கட்டும். உண்மை இல்லை அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் தானே, முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இப்ப ஜில்லா சைனிக் போர்டுல ப்ரொசீஜரா இருக்கிறதுக்கே நம்ம போயாச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், போனதுமே படார்னு பண்ணி அனுப்பிடுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க, போனவரை திருப்பி அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த ஒரு யுத் சமான் யோஜனாவோட டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த என்ன விஷயமா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. அதுக்கு ஒரு பாராமீட்டர் டேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மேன் பவர் ஆர்கே புரம் அந்த டைமும் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு முன்னால அனுப்பணும். இந்த வீடியோ மேக்சிமம் நீங்க சர்க்குலேட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமக்கு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மெசேஜ் எல்லாம் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் எங்காவது, ஏன்னா அந்த அந்த டைம்ல இருக்கிறவர்கிட்ட எல்லாம் யாருக்கிட்டையுமே ஆண்ட்ராய்டா இந்த மாதிரி போன் எல்லாம் இருக்காது. எல்லாமே அந்த நம்பர் போனு தான் வச்சிருப்பாங்க.
அப்போ நம்மள மாதிரி உள்ள யாராவது இந்த விஷயத்தை சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். சொல்லுங்க சார். இப்போ இன்னொருத்தர் இப்போ வர்றாரு, அவரை பேரும் ஆறுமுகம் தான். சரி. அவரும் ஏர்ஃபோர்ஸ் தான். சரி. என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து கவர்மெண்ட் யுத்த சமான் யோஜனா அப்படின்னு ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அது 1965 and 71 இன்டோ பாக் வார்ல யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க உயிரோடு இருந்தா அவங்க கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணிருக்கு. அந்த லெட்டரு எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். சரியா? அதாவது ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டரோட சைன் வேறையா இருக்கு, ஆனாலும் அந்த அட்ரஸ் எங்கிருந்து அங்க அவங்க அனுப்பியிருக்காங்களோ அது கரெக்டா இருக்கு. அதனால நம்ம ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அதுல என்னன்னா அவங்க ஒன் டைம், அதாவது ஹிந்தியில வந்து சமான் அப்படின்னா ஹானர்னு அர்த்தம், மரியாதை. இப்ப நான் எப்படின்னு சொல்றேன் இல்ல, எக்ஸ் சர்வீஸ் மேன்னா நமக்கு சொசைட்டில ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு தானே நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சம்மான். அதுல பேரு தான் சம்மான். நீங்க எந்த வருஷம் ஏர்போர்ட்ஸ்ல சேர்ந்தீங்க? எந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆனீங்க? இல்ல எந்த வருஷம் சேர்ந்தீங்க? 28 ஏப்ரல் 63. 63ல எப்போ வெளியே வந்தீங்க? 73 28 ஏப்ரல். அப்ப 10 வருஷம். அப்ப 2 வாரம் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அது கிளியர். எஸ். அது மென்ஷன் இல்ல. 65 இந்தியா பாகிஸ்தான். அதான் அந்த 10 வருஷத்துக்குள்ளேயே தான் இது வருது. 71 பங்களாதேஷ். இந்த மெடல் எல்லாமே எழுதி இருக்கு. எஸ். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்களோ அந்த மெடல் இதுல இருக்கு. இது மெட்டீரியலா கையில இருக்கா? மெட்டீரியலாம் கொடுக்கவே இல்லை. ஆமா. பட் சர்டிஃபிகேட் இது போதும். சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கொடுக்கலீங்க. அவன் வந்து சிலிபாரு கொடுத்தான், அது மெடல். ஆனால் கேட்டதுக்கு அது வரும், பிற்பாடு வரும், ஃபர்ஸ்ட் இதுன்ட்டு ஒரு இதை கொடுத்தான். அந்த இதெல்லாம் லெட்டர் நான் வச்சிருக்கல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு நம்ம அனுப்புவோம். இப்போ நீங்க என்னெல்லாம் இது ஜெராக்ஸ் எடுக்கணும் ஏதுன்னு நான் சொல்றேன். இது பண்ணிடலாம். ஐயா உங்களுக்கும் அதே மாதிரி தான். இருங்க, நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்க. நான் எல்லாமே லெட்டர் ரெடி பண்ணி தர்றேன். நீங்க சைன் பண்ணிட்டு நம்ம அனுப்புவோம். அனுப்பிட்டு எனக்கு எப்படி இதுல சான்ஸ் அப்படின்னா ஒரு 80-20 80% உண்மையாகவும் ஒரு 20% எங்காச்சும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு டவுட் இருக்கு. இது ஒரு 2 வாரமா அப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நேற்று 1-2 பேர்கிட்ட கேட்கும் போது ஜில்லா சைனிக் போர்டுல அதுல ஒண்ணுமே வரல அப்படின்னு. ஆனா லெட்டர் பார்த்தா ஜில்லா சைனிக் போர்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இண்டிவிஜுவலுக்கும் அந்த ஆபீஸ்க்கும் டைரக்டர் தான் அதுல போட்டிருக்கு. சரி, அதனால ஜில்லா சைனிக் போர்டுக்கு அந்த லெட்டருக்கும் வந்து தொடரவில்லை அப்படின்னு தான் எந்த கால்குலேஷன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? நேட்டிவ் பிளேஸ். ஆமா, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, அங்க அப்பதான் கேட்கும். கொஞ்சம் கிட்ட உட்காந்துட்டு சவுண்ட். நாமக்கல் மாவட்டம். உங்க டிஸ்சார்ஜ் புக் கொடுங்க. உங்களை நான் இப்ப எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட்ல உங்களோட பென்ஷன் விஷயமும் பேசுனீங்க. அந்த பென்ஷன் வந்து நீங்க அந்த ரிசர்வுக்கு முன்னாலே வந்துட்டீங்க. 9 years சம்திங் வந்தீங்க, கரெக்டா? இல்ல, 10 years முடிச்சுட்டு வந்துட்டீங்க. அதே கேஸ் தான் இவர் பேர் வந்து ஆறுமுகம், அதே ஏர்போர்ட்ஸ் தான். சரி. அப்ப இவருடைய கேஸ் நாங்க ஒரு 5 வருஷமா டீல் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஒண்ணுமே ஆகல. இப்போ வந்து ரிட் மனுக்கு வேண்டி கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கோம். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னது, இவரது ரிசல்ட் வரட்டும், இல்லாட்டி சும்மா காசு போய் செலவாகும் இல்ல. அதனால ஆனா இப்போ வந்து எதுக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, யுத்த சம்மான் யோஜனா அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு யோஜனை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? இல்ல சார், தெரியாது. ஓகே, அதுல என்ன அப்படின்னா 65-71 வார்ல யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணாங்களோ அவருக்கு ஒரு டைம் ஒன் டைம் அமௌண்டாக கவர்மெண்ட் 15 லட்சம் கொடுக்கறதாக அறிவிப்பு போட்டிருக்காங்க. சரியா?
அதனால தான் உங்களை நான் கேட்டப்போ எல்லாமே இருக்கு அப்படின்னு. நான் ஒரு செகண்ட் உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன், புக்கில் எழுதியிருக்கா என்ன ஏதுன்னு. அப்படியே நான் சொல்லிடுறேன், நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு. சரியா? எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க? 64 64 1900. தென் அப்போ 65 வாரிலேயே இருந்து 71 வாரி. ஓகே தென் ஓகே ஓகே ஓகே. நம்ம இருந்திருப்போம் ஐயா. ஆனா இந்த புக்கில் எழுதி இருக்கு இந்த பின்னாடி நான் பார்த்துறேன். இந்த 65 70 71 பார்க்கும்போது எல்லாமே எபோவ் 80 இருந்தாச்சுன்னா, உயிரோடு இருந்தாச்சுன்னா எபோவ் 80 இருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு நம்பர் செல்லும் கூட இருக்காது. அப்ப நம்ம மாதிரி உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயே தெரிஞ்சவங்ககிட்ட இது சொன்னா மட்டும், சப்போஸ் இது நல்ல ஒரு ஸ்கீமு, ஒன் டைம் ஸ்கீமு, அதுவும் கூட அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன் டைம் ஸ்கீமு. அப்படி அது கிடைக்கிறதா இருந்தாச்சுன்னா, நிறைய பேர் இருக்காங்க அந்த வார் டைம்ல 65 and 71 வார்ல நிறைய பேர் திரும்பி வந்திருக்காங்க. அந்த டைம்ல 10 வருஷத்துக்கு முன்னாலேயே திரும்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் கூட கிடையாது. இது எல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த ஸ்கீம் பண்ணியிருக்காங்களா, யுத்த சமான் யோஜனா அப்படின்னு அதுவும் தெரியல. என்னவா இருந்தாலும் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.